Welcome to the Cost Accounting class. I am Dr. K. Vijay Suganti, Assistant Professor, Department of Commerce, KCS Kasinada College of Arts and Science. The topic for today's class is difference between cost accounting and financial accounting. Both cost accounting and financial accounting helps the management to formulate and control organization policies. But still, there is a lot of difference between cost accounting and financial accounting. You already know what is cost accounting and what is financial accounting. A small recap of the meaning will help you to understand the difference between the two. What is cost accounting? Cost accounting deals with the cost incurred in the production of units of an organization. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படக்கூடிய செலவுகளை பதிவு செய்து மொத்த செலவை கணக்கிடுவது காஸ்ட் அக்கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேனாவை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் மொத்த செலவு 30 ரூபாய். பேனாவிற்கான மொத்த உற்பத்தி செலவில் மூலப்பொருட்களுக்கான செலவு 10 ரூபாய், பணியாளர்களுக்கான கூலி 15 ரூபாய், இதர செலவுகள் 5 ரூபாய் என உற்பத்திக்கான செலவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. What is financial accounting? In financial accounting, the transactions are recorded, summarized and presented in a financial statement such as profit and loss account and balance sheet. அதாவது ஒரு வியாபாரத்தின் நிதி தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லப்படும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இவற்றில் பதிவு செய்து வியாபாரத்தின் லாப நட்டத்தையும் உண்மையான நிதிநிலையையும் வெளிப்படுத்துவது ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். காஸ்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் இவற்றிற்கான நோக்கங்களில் என்ன வேறுபாடு என்பதை பார்ப்போம். Objectives of cost accounting: to find out the per unit cost of a project, ஒரு பொருளின் உற்பத்தி விலையை கணக்கிடுவதற்கு. Fixing the selling price of a product, விற்பனை விலையை நிர்ணயம் செய்வதற்கு. Cost control and reduction, உற்பத்தி செலவை கட்டுப்படுத்துதல் மற்றும் குறைத்தல். What are the objectives of financial accounting? To assess the profitability and financial position of the company. ஒரு நிறுவனத்தின் லாப நட்டத்தையும் உண்மையான நிதிநிலையையும் வெளிப்படுத்துவதே ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கின் நோக்கம். The next difference is cost type. முதலில் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் ஃபோர்காஸ்டட் காஸ்ட். இதற்கான பொருள் என்ன என்பதை பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்வயரிங் அசெட். அதாவது ஒரு அசெட் என்ன விலை கொடுத்து வாங்கப்பட்டதோ அதே விலையை பதிவிடுவது ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஃபோர்காஸ்டட் காஸ்ட், ஒரு அசெட்டுக்கு எதிர்காலத்தில் என்ன விலை என்று கணிக்கப்படுவது ஃபோர்காஸ்டட் காஸ்ட். காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் as well as forecasted cost. Financial accounting records only historical cost. Who are the users of cost accounting and financial accounting? அதாவது financial accounting, cost accounting information யாருக்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். Cost accounting information is used by the internal management. அதாவது நிறுவனத்தில் பணிபுரியும் எம்ப்ளாயீஸ், டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் இவர்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் யூஸ்டு பை போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ். அதாவது நிறுவனத்தின் உள்ளே பணிபுரிவோருக்கும் நிறுவனத்துடன் தொடர்புடைய வெளியாட்கள், அதாவது கடனீந்தோர், கிரெடிட்டார்ஸ், பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ், வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் இவர்கள் அனைவருக்கும் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுகிறது. வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக், சரக்கிருப்பை கணக்கிடும் முறை. இன் காஸ்ட் அக்கவுண்டிங் த ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட் காஸ்ட். அதாவது மெட்டீரியல் என்ன விலை கொடுத்து வாங்கப்பட்டதோ அதே விலையில் சரக்குகளை கணக்கிடுவது காஸ்ட் அக்கவுண்டிங்.
மார்க்கெட் பிரைஸ் என்பது சந்தையில் இன்றைய விலை என்பது மார்க்கெட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்பது பொருளை வாங்கிய விலை. இவற்றில் எது குறைவாக உள்ளதோ அந்த விலையில் சரக்குகள் கணக்கிடப்படுகிறது ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கில். The next point of difference is time of reporting. In cost accounting, details provided by cost accounting are frequently prepared and reported to the management. அதாவது ஒரு நிறுவனத்தின் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு நிறுவனத்திற்கு 3 மாதம் 6 மாதம் அல்லது வாரம் ஒரு முறை என எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் காஸ்ட் அக்கவுண்டிங் ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்படுகிறது. Financial statements are reported at the end of the accounting period, which is normally 1 year. Accounting period என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் January 2019 to December 2019 அல்லது April 2019 to March 2020 என ஒரு வருட காலத்தின் அளவை அக்கவுண்டிங் பீரியட் என்று சொல்லலாம். Financial accounting reports are prepared for usually 1 year. Profit analysis அதாவது லாபத்தை கணக்கிடும் முறையிலும் வேறுபாடுகள் உள்ளன. In cost accounting, the profit is analyzed for a particular product, job, batch or process. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான லாபம் என்ன அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான லாபம் என்ன என தேவைக்கு ஏற்ப காஸ்ட் அக்கவுண்டிங்கில் லாபத்தை கணக்கிட்டு கொள்ளலாம். In financial accounting, income, expenditure and profit are analyzed together for a particular period of the whole entity. அதாவது ஒரு நிறுவனத்தின் ஒரு வருடத்திற்கான செலவுகள் மற்றும் வரவுகள் இவற்றை வைத்து லாபம் கணக்கிடப்படுகிறது. The last point of difference is legal requirement, அதாவது சட்ட ரீதியான தேவை. Cost accounting is not mandatory and applicable to all organizations. Only the organizations which are engaged in manufacturing activities are bound to report through cost accounting. காஸ்ட் அக்கவுண்டிங் தயார் செய்வது எல்லா நிறுவனங்களுக்கும் கட்டாயம் கிடையாது. உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டுமே காஸ்ட் அக்கவுண்டிங் தயார் செய்வது கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. Financial records are maintained as per the requirement of Companies Act and Income Tax Act. Income Tax Act and Companies Act வந்து financial accounting தயார் செய்யறத கட்டாயமாக்கி உள்ளார்கள். Students, I hope now you understand the difference between cost accounting and financial accounting. Thank you.